எல்லோருக்கும் வணக்கம். இப்போ என்னுடைய ஆடியோ மட்டும் வருது அப்படின்னு நீங்கள்லாம் பார்ப்பீங்க. நான் ஷூட் பண்ணதில் என்னமோ ஒரு கோளாறு காரணமாக உங்களுக்கு அந்த ஷூட்டிங் முன்னாடியும் முடிவில் எண்டும் கொடுக்க முடியல. அதனால் ஆடியோலேயும் கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த பதிவில் நான் உங்களுக்கு இந்த இட்லி மாவை வச்சுக்கிட்டு வெஜிடபிள் டோஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். என்ன மேடம் நீங்கள் இட்லி மாவுலே வெஜிடபிள் டோஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம், கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது செய்வோமே அப்படின்னு தோணும்போது இப்படி தோணுச்சு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வெறும் அந்த இட்லி மாவை வச்சுக்கிட்டு இட்லியும் தோசையும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்ம பிள்ளைங்க திரும்ப திரும்ப இதுதானா அப்படின்னு கேட்குறாங்க. அதே இட்லி மாவை நம்ம இந்த காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட வைக்கலாம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு தோன்றப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப, ஏன்னா ட்ரெண்டியாக அப்பப்போ மாறணும், அந்த மாதிரி மாறினாதான் பிள்ளைங்க சாப்பாடே சாப்பிடுதுங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இட்லி மாவை வச்சுட்டு வெஜிடபிள் டோஸ்ட் செய்ய போகிறேன். அது செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். இட்லி மாவு டோஸ்ட் செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு இட்லி மாவு தேவை. இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது கேரட் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அது நல்லா துருவிக்கோங்க. நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். எங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்திருக்கேன். அடுத்தது பொடியாக நறுக்கிய முட்டைக்கோஸ் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கிய குடமிளகாய் நான் எடுத்திருக்கேன். இப்போ குடமிளகாய் உங்களுக்கு மஞ்சள் கலரில் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நீங்கள் உங்களுக்கு என்ன நேரத்தில் கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது ஆப்ஷன் தான், வேணும்னா பயன்படுத்திக்கலாம், இல்லாட்டி இல்லை. இதெல்லாம் ஏன் நம்ம போடுறோன்னா, குழந்தைங்க காய்கறி சாப்பிட்ணும். காய்கறியை கொண்டு போய் வச்சா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு விதவிதமாக சமைச்சு போடும்போது இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. அடுத்தது பச்சை பட்டாணி. இந்த பட்டாணி கூட உங்களுக்கு காஞ்சது இருந்துச்சுன்னா இரவு முழுக்க ஊற போட்டு, ஒரு பிடி அளவு ஊற போட்டு காலையில் இப்படி பயன்படுத்திக்கோங்க. இல்லை நீங்கள் எந்த நேரத்தில் செய்கிறீங்களோ, இப்போ மாலையில் செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. என்கிட்ட பச்சை பட்டாணி எப்போவுமே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் அதிலிருந்து ஒரு பிடி எடுத்திருக்கேன். அடுத்தது நெய் தேவையான அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெய் வேணால் பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனாக எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்தது சிகப்பு மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது மணத்துக்காக கொஞ்சம் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அடுத்தது மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். அடுத்தது அடுப்பு பற்ற வச்சு நான் ஒரு வாணலி வச்சுருக்கேன், கடாய் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த காயெல்லாம் நம்ம இப்போ வதக்கணும். அதுக்காக நான் நல்ல பசு நெய் நம்ம viha.online இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த நெய் சூடாயிருச்சு. இதில் நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வதக்க போகிறோம். நம்ம காய்கறி எல்லாம் போட்டிருக்கோம்ல, இந்த குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது பட்டாணி சேர்த்துக்கலாம். அடுத்தது முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். உப்பு சொல்லலையே அப்படிம்பீங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு கலராக இருக்கே என்ன அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்க கேட்பீங்க. இந்து உப்பு, ஹிமாலயன் ராக் சால்ட் நான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் நார்மல் உப்பு கூட பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் நல்லா பிரட்டிடலாம். நம்ம நேரடியாக காயை சாப்பிடுன்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்க கேட்குறதில்ல. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி விதவிதமாக கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், காய் நம்ம போட்டோடனே நிறம் மாறி இருக்கு இல்லையா, அதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது காரத்துக்கு மிளகாய் பொடி தான் நான் சேர்க்குறேன். கரம் மசாலாலேயும் காரம் இருக்கும். இன்னொன்று அது போட்டால் சுவை கூடுதலாக இருக்கும். கரம் மசாலா இப்போவே நம்ம போட வேண்டாம். ஒரு சில கரம் மசாலா என்னென்னா கசந்துரும் முன்னாடியே போட்டால், அதனால் நம்ம பிறகு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகணும். லேசாக தண்ணி தெளித்து விட்டுறலாம். இப்போது இதில் ஏதாவது காய்கறி இல்லைன்னா இது செய்ய முடியாமல் போயிருமே அப்படின்ற வருத்தம் கொள்ள வேண்டாம். ஏன்னா நமக்கு என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். எது இல்லைன்னா கூட உருளைக்கிழங்கு கட்டாயம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். உருளைக்கிழங்கு பட்டாணி போடலாம், கேரட் போடலாம், அது கூட முட்டைக்கோஸ் போடலாம். இப்போ இதை மூடி போட்டு 2 நிமிஷம் நான் மூடி வச்சிடுறேன். இப்போது நம்ம திறந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் தண்ணியெல்லாம் சுண்டி இருக்குது பாருங்கள். நீங்கள் நடுவில் ஒரு தடவை திறந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதோடைய தன்மையே மாறிடும், சுவை. இப்போது இந்த காய்கறியெல்லாம் சுலபமாக வேகக்கூடியது, அதனால் வெந்திருக்கும்.
நீங்கள் வேணால் வாயிலையும் போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதையும் நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் காரசாரமாக இருக்குது நான் இப்போ செஞ்சது அளவு. உங்களுக்கு இப்போ காரம் சாப்பிடாது பிள்ளைங்கள்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காரத்தை நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஸ்பைஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ வீட்டில் உட்காந்துருக்குறாங்க எல்லாம் கேட்பாங்க ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு. அதுக்காக தான் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா மணம் வருது கரம் மசாலாவும் போட்டது. இப்போது அடுப்பை அணைச்சி நான் இறக்கிடுறேன். அதில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த டோஸ்டர் எல்லார் வீட்லேயும் இருக்கும் பாருங்கள், இப்படி திறந்து மூடுறது. இந்த நான்ஸ்டிக்கால் செஞ்சது இது, அதனால் நிறம் இப்படி ஆயிருக்கு. ஏன்னா வீட்டில் வரக்கூடிய உதவியாளர்கள் நல்லா போட்டு தேய்ச்சிட்றாங்க. அதுக்குன்னு என்ன இப்படி டர்ட்டியாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா என்னுடைய இட்லி பானையும் நான்ஸ்டிக்கு, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நிறம் மாறி இருந்துச்சு அவங்க விளக்குனதில். அதனால் இட்லி பானையை நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்களேன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டாங்க. குறை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரில, அதனால் இப்படி குறை சொல்லுவாங்க ஏதோ ஒன்று. அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போது இந்த டோஸ்டரை நம்ம அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன அடுப்பில் வச்சா கூட போதும், ஏன்னா மிதமான தீயில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது இந்த டோஸ்டரில் நான் நெய் பூசிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ப்ரஷ் இல்லைன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க. நான் இந்த ஃபாரின் போகும்போது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவேன். இதெல்லாம் குவாலிட்டி ரொம்ப நல்ல குவாலிட்டி, இங்கேயும் கிடைக்கிது. ஆனால் அது எப்படின்னு தெரில நமக்கு. இப்படி பூசிக்கோங்க. இந்த ப்ரஷ் இல்லைன்னா இப்போ நீங்கள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஸ்பூனால் போட்டுக்கோங்க. இதில் இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் இந்த டோஸ்டர் இல்லைன்னாலும் இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் டோஸ்டராக இருக்கும், கட் பண்ணி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி இருந்தாலும் கூட பயன்படுத்திக்கோங்க. இது நல்லா இந்த டோஸ்டர் சூடான பின்னாடி தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்கள் நம்ம சரியாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு தோசை ஊற்றிட்டு அதில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துடலாமே, இவ்வளோ மெனக்கடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது. எங்கள் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா பெரிய மகள் எல்லா காய்கறியும் சாப்பிடுவாங்க. சின்னவங்களுக்கு இப்படி ஏதாவது சொல்லி வித்தியாசமான பேரில் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்க ஹை அப்படின்னு சொல்லிட்டு காய்கறியே சாப்பிட்றாங்க, இல்லாட்டி அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது. இந்த ஸ்டஃபிங் முடிஞ்சோடனே அடுத்தது கொஞ்சம் நம்ம தோசை மாவு மேலே ஊற்றிட்டு அதை மூடிடலாம். நாலா பக்கமும் சரிவர நம்ம போடணும், அது பார்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு நமக்கு சுடணும். தோசை எப்படி சுடுறோமோ அப்படி சுடணும். இதுக்கு மேலேயும் லேசாக நம்ம நெய் பூசணும். இது ஓவர்ஃப்ளோ ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த டோஸ்டரின் மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அதை மூட போகிறேன். மூடிட்டு நல்லா சுடணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்காதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்காதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்ம இட்லி மாவில் டோஸ்ட்டு. இங்கே பாருங்கள் மறுபக்கமும் இப்படி இருக்குது. மறுபக்கம் இன்னும் கொஞ்சம் சுடணும், அதுக்காக திருப்பி வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமுமே சரியாக சுட்டுருச்சு, நான் எடுத்துடுறேன். இப்போது அடுத்த டோஸ்ட்டுக்கு மாவு ஊற்றுறேன் பாருங்கள். இப்போ இது சூடாயிருச்சு, அதனால் கொஞ்சம் ரொம்ப சூடாகும், அதனால் கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இருக்கிற மாவுலெல்லாம் நான் ஊற்றிடுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக நம்ம இட்லி மாவில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுட்டு
டோஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம சாதாரணமாக தோசையிலேயே ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம். நம்ம பிள்ளைங்க ஏற்றுக்காதே, தினமும் தோசை கொடுக்குறியா அப்படிம்பாங்க. இது டோஸ்ட்னு சொல்லி கொடுத்து பாருங்க, ஆஹா அதே தான் கொடுத்துருப்போம் தோசையில் வச்சு, ஆனால் அது நல்லா இல்லைம்பாங்க. இப்படி டோஸ்ட்டாக கொடுக்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குன்றாங்க. என்ன ஒன்றே ஒன்று, அதோடைய ஷேப் தான் மாறி இருக்கு. இது செய்து கடைசியில் சாப்பிட்டு காமிக்கிற மாதிரி வீடியோ ஷூட் எல்லாம் பண்ணேன். அது சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால அது சரியாக வரல. அதனால் உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்க முடியல. இது நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக குழந்தைங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருந்ததுன்னு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.